வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் அதை 12ஆம் வசனம். என்று எண்ணாமல் கிறிஸ்தேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இந்த வார்த்தை தான் தினந்தோறும் பேசிக்கொண்டே, எதற்காக பிடிக்கப்பட்டேன். ஐயா அம்மா, நீங்கள் இதை ரொம்ப அற்பமாக எண்ணிராதீங்க, இது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிடாதீங்க. சரி, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சிலர் கல்யாணம் பண்ணி 10 வருஷத்துக்கு பிறகு கூட சொல்லுவாங்க, ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்வாங்க. என்னை போய் ஏன் கல்யாணம் பண்ணீங்க, உங்களை போய் நான் கல்யாணம் பண்ணேனே, நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்வாங்க. கேட்டால் 10 வருஷத்துக்கு மேலே 2 பிள்ளைகள் இருக்கும். அந்த மாதிரி முட்டாத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கிற நிறைய விசுவாசிகளும் இருக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. இனி ஏன் தான் கல்யாணம் பண்ணேன், ஏன் பண்ணேன், நீ ஏன் பண்ண, நான் பண்ண, என்ன தான் பேசினாலும் அது முடிவுக்கு வராது. நம்ம தான் மாற்றிட்டு ஒருவருக்கு ஒரு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஆனால் நோக்கம் என்ன? 1000 பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் நோக்கத்தை கண்டுபிடிக்காவிட்டால் என் லைஃப் வீணாகவே போயிடும், வீணாகவே போயிடும். நம்ம ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார், துணி கொடுத்தாரு, தூக்கம் கொடுத்தாரு, பலன் கொடுத்தாருன்னு இப்படியே சொல்லிட்டு போயிடக்கூடாது. உங்களை குறித்து ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. அதை குறித்து நாம் தினந்தோறும் பேசி கொண்டு வந்தோம். இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்க போகிறோம். உடனே நம்ம அப்ளிகேஷனை போட்டுறக்கூடாது. எனக்கு அதை தாங்க, இதை தாங்க, அதை தாங்கன்னு அப்ளிகேஷனை போட்டுறக்கூடாது. முதல்ல உபவாசித்து ஜெபிக்கும்போது பைபிள் தானே நமக்கு ரோல் மாடல். ஏன் உபவாசித்து ஜெபம் பண்ணுறாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் யோசுவா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உபவாசித்து ஜெபம் பண்ணார். யோசுவா 7. அப்போ ஏன் ஜெபம் பண்ணார்? அங்கே ஒரு தோல்வி. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் போய், ஏன் இந்த தோல்வி, எதனால் இந்த தோல்வி ஆராய்ந்து பார்க்க தான் ஃபாஸ்டிங் ப்ரேயரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். ஆனால் நம்ம என்ன நினைப்போம்னா, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிவிட்டு அது வந்துடும். அது உண்மை தான். ஆமாம், உபவாசம் பண்ணி போய் ஜெபம் பண்ணிட்டா அது போயிடும், அது உண்மை தான். ஆனால் ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே அப்படின்னா நம்ம சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தி ஜெபம் பண்ணும்போது நம்முடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் வருது. அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும், அதை புரிஞ்சுக்கணும். விரதம் இருக்கிறோன்னு உலகத்துக்கு அடுத்த மக்கள் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. அந்த வகை அப்படின்னு நம்ம சொல்லி அதுக்கப்புறம் நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, உதாரணமாக இப்போது நோக்கத்தை இழந்த சில மனிதர்கள் பைபிளில் இருக்காங்க. நோக்கத்தோடு கர்த்தர் அழைச்சாரு. ஆரம்ப காலம் நல்லா இருந்துச்சு. உதாரணத்துக்கு அந்த ஆரம்பத்தில் அந்த அந்த ஆதாம் ஏவாள், ஆடம் அண்ட் ஈவு, அந்த ஃபேமிலி லைஃபுக்குள்ளே பிரச்சனை. ஏன்னா ஏவாள் நோக்கத்தை மறந்துட்டான். அவளுக்கு அதை சாப்பிடணும், அதை சாப்பிட்டா என்ன, இதில் என்ன இருக்குது, அதுக்குள்ளே தான் அந்த நோட்டம், அந்த நோக்கம் போயிடுச்சு. அதனால் நோக்கத்தை மறந்ததுனால எவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்தித்தாங்க நமக்கு தெரியும் இல்லையா? சிம்சோன் நோக்கத்தை மறந்துட்டான். ஆமாம், சிம்சோனை அவனுக்கு பிள்ளையை கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே எவ்வளோ பெரிய ஜெபிக்கிற தகப்பன் மனோவா, பிள்ளை எப்படி வளர்க்கணும், எப்படி நடத்தணும் அப்படின்னு அவ்வளோ தாகத்தோடு கேட்ட அந்த மனோவாவும் அவனுடைய மனைவியும் நல்லா வளர்த்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டம் வரும்போது சிம்சோனுக்கு என்னால் முடியுங்கிற திறன், பேலன், கிருபை எல்லாம் போகும்போது சொல் பேச்சு கேட்கல. அப்போ நோக்கத்தை மறந்துட்டான். இப்படியே நீங்களும் கொஞ்சம் பைபிளை அப்படியே கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கணும், சரியா? அப்போ அந்த வகையில் எல்லாத்தையும் நம்ம பேசுறதுக்கு நேரம் கிடையாது. உங்களுக்கு சொல்லணும்னு என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சத்தியத்தை தான் நான் பேசுவேன். அந்த வகையில் வாசிங்க. 1 தீமோத்தேயின் புத்தகம் வேகமாக 1 தீமோத்தேயின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18 verse 18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. அடுத்த வசனம் வாசிக்கலாம். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். இமெனேயும் அலெக்சாந்தரும்
அப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூஷியாதபடி சிட்சிக்கப்பட அவர்களை சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை அவர் ஸ்கிரீன்ல பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இமெனேயும் அலெக்சாந்தரும் தீமோத்தே, இவங்க 3 பேரையும் இந்த வசனங்களை பார்க்கலாம். தீமோத்தேக்கு கடிதம் எழுதுகிறார் பால். அவர் எழுதும்போது சொல்றாரு, அப்பா, உனக்கு உண்டான தீர்க்க தரிசனங்களின் முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணு. இந்த கட்டளையை உனக்கு நான் ஒப்புவிக்கிறேன். ஒன்னே ஒன்று, நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாயிரு. கிறிஸ்தவ வாழ்க்கையில் பிரியமானவர்களே, அதாவது நம்ம வளர்ந்துருக்கிறோமோ வளரலையோ, முதியவர்களோ நடுத்தர வயதோ இளைஞர்களோ வாலிபர்களோ யாராக இருக்கலாம், கிறிஸ்தவ மார்க்கத்தின் ஃபண்டமெண்டல் ஃபெய்த், முதலாவது விசுவாசம், ரெண்டாவது நல் மனசாட்சி. இது ரெண்டும் ஒரு தேவ மனுஷனுக்கு சரியாக இயங்கி கொண்டிருந்தால் அந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் போராட்டங்கள் வந்தாலும் அவன் பின்னடையான். ஒன்று ஃபெய்த்து, ரெண்டாவது நல்ல மனசாட்சி. மனசாட்சி, நல் மனசாட்சின்னு இருக்குது. ஏன்னா நிறைய பேருடைய மனசாட்சி கெட்டு போயிடுச்சு. அதனால தான் நல் மனசாட்சி. இருக்கிறதையே பெரிய சாட்சி, அதாவது கோர்ட்டில் ஏறி கூண்டில் நின்று சொல்கிறது இல்லை. கர்த்தருடைய இருக்கிறதுலையே பெரிய பெரிய சாட்சி மனசாட்சி. என்னுடைய மனது என்னை சொல்லுகிற சாட்சி தான் இருக்கிறதுலே பெரிய சாட்சி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இங்கே பவுல் சொல்கிறாரு, இமெனேயும் அலெக்சாந்தரும், இவங்க பிரச்சனை என்னன்னு கேட்டால், நல் மனசாட்சியை வசனம் சொல்லுகிறது, சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. இந்த மனசாட்சி மழுங்கி போனால், இந்த மனசாட்சியை ஒருத்தன் மதிக்கலைன்னு வைங்களேன், மனசாட்சி மனதில் இருக்கிற மனசுக்குள்ளே கர்த்தர் பேசுவார், நீ துணிகரமாக போய் சொல்கிற, நீ துணிஞ்சு போய் சொல்கிற, கொஞ்சம் வாயை அடக்கு அப்படின்னு ஆண்டவர் உணர்த்துவார். அதையும் மழுக்கிக்கிட்டு ஒருத்தன் பொய் சொல்கிறான்னா அதான் மனசாட்சியை தள்ளுவது. துணிஞ்சு நான் பார்க்காததை நான் பார்த்தேன், எனக்கு தெரியும், அவங்க தான் செஞ்சுருப்பாங்கன்னு சிலர் ரொம்ப இன்டலெக்சுவலாக பேசுவாங்க. ஆனால் சோதராம் ஆமேன் அதுவும் சொல்லிக்கிடுவாங்க பாருங்க. அப்போ இன்றைக்கு நீங்கள் நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர் குவாலிட்டி பிலீவர்ஸாக நம்ம இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட ஒரு உதவி கேட்போம், அவங்க அப்படியா, சரி 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 பார்க்கலான்ட்டு அமைதியாக இருந்துக்கிடுவாங்க பாருங்கள். எனக்கு அப்படிப்பட்ட ஆட்களே பிடிக்காது. சாரி, என்னால் அது செய்ய முடியாத சிச்சுவேஷனில் இருக்கிற, நான் முயற்சி பண்ணேன், எனக்கு வாய்க்கலை. அப்புறம் உங்களுக்கு எதாகிலும் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சி முடிச்சிட்டிங்களான்னு விசாரிக்கிறாங்களே, அவங்க தான் உண்மை உள்ளவன். இன்னைக்கு நம்ம பைபிள் வாசனம் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இங்கே பாருங்க, மனசாட்சி, இந்த இமெனேயும் அலெக்சாந்தரும் மனசாட்சியை தள்ளிட்டாங்க, மனசாட்சியை மதிக்கல அவங்க. அதனால் என்ன நடந்தது என்னன்னா, வசனம் சொல்லுகிறது, அந்த ஃபெய்த் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. விசுவாசமாகிய கப்பல் என்று வாழ்க்கைக்கு அடையாளம்னு சொல்லுவோம் இல்லை. அப்போ ஃபெய்த்து போயிடுச்சுன்னா வாழ்க்கையே போயிடும்யா. ஃபெய்த், கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம்தான் முக்கியம். அப்போ சிலருக்கு சில பிரச்சனை வந்தாலும் போய் நடுங்கிரும், பயம் வந்துடும். ஆனால் ஜெபம் பண்ணும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து பாரத்தோடு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இமெனேயும் அலெக்சாந்தரும் விசுவாச வாழ்க்கையை சேதப்படுத்திட்டாங்க. காரணம், நல் மனசாட்சியை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களிலே, ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக. ஆமென். இதுல பாத்தீங்கன்னா, ஓ தீமோத்தே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சு, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களை விட்டு விலகிரு. சிலர் இதை பாராட்டுகிறதுனால விசுவாசத்தை விட்டு வழி போனாங்க.
இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசத்தை நம்ம தக்க வைக்கணும்யா. இதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசத்தை தக்க வைக்கணும். விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு நிறைய வலைகளை பிசாசு விரிப்பான். நம்ம ஆரம்ப காலத்தில் கர்த்தரையே சார்ந்திருப்போம், மனுஷனே சார மாட்டோம். அப்போ ஒரு காலகட்டத்தில் எந்த ஒரு மனிதன் மூலமாவது உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்தால், ஐயா உங்களால் தான் ஐயா, ஐயா நீங்கள் தான் ஐயா, ஐயா நீங்கள் தான் அப்படின்னு அவங்களுக்குன்னாலேயே சுற்றிக்கிட்டாலே இது அவங்கள புகழ்கிறது, புகழ்ந்து பேசுறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை புகழ்வது தேவனுக்கு விரும்பாத ஒரு காரியம். அதே நேரத்தில் உண்மையாக அந்த மனுஷனுக்கு மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா அவங்கள பார்க்கும்போது தேங்க்யூ ஸோ மச், ஐ நெவர் ஃபர்கெட் யூ இன் மை லைஃப், அது போதும். அவங்ககிட்ட போய் சொல்லிட்டா போதும். அப்புறம் என்னது ரெண்டாவது, அவங்களுக்காக சின்சியராக ஜெபிக்கணும். சும்மா புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறது அது ஆபத்தில் முடிஞ்சிடும். அவர் சொல்கிறாரு அடுத்தது, சீர்கேடான வீண் பேச்சு, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்ற கொள்கையின் விபரீதங்களை விட்டு தேவையில்லாத காரியத்தை போட்டு பேசி கர்த்தர் கொள்கையின் விபரீதங்கள், ஒவ்வொருத்தரும் கொள்கை இருக்காது, விபரீதத்தில் முடிஞ்சிடக்கூடாது. இது என்ன ஆகும், விசுவாசத்தை விட்டு நம்மை பிரிக்கும். வீண் பேச்சினால விசுவாசத்தை விட்டு பிரிக்கிறது. அதனால தான் செல்ஃபோனில் மணிக்கணக்காக வீணான காரியத்தை பேசிக்கிட்டு இருக்காத. ஒரு கட்டத்தில் அங்கே பிரச்சனையில் முடிஞ்சிடும். ஆமாம், இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் இந்த பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து வச்சுட்டு என்கேஜ் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சில மாதங்களுக்குள்ளாக சண்டை வந்துடுது நிறைய இடங்களில். ஏன்னு கேட்டால் மணிக்கணக்காக பேசிட்டு கிடக்கிறது. பேசி நல்லபடியாக முடிஞ்சால் பரவாயில்ல. திடீர்னு பார்த்தா நாங்கள் பிரேக் எடுத்துக்கிறோன்றாங்க. என்ன பிரேக்குன்னு விசாரிக்கும்போது உள்ளே போனால் அங்கே வீணான வார்த்தை, தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கடைசியில் அங்கே அந்த குடும்ப வாழ்க்கை அங்கே முறிகிறது. பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் இதனுடைய முடிவு தான் பார்த்தா விசுவாசத்தை விட்டு வழி போகிறாங்க. பிரச்சனை வந்தோடனே நிறைய பேர் இன்றைக்கி ஆரம்ப காலத்தில் இருந்த விசுவாசத்தில் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை, அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஆமாம், வருகிற சோதனைகளை ஜெயிக்க முடியல. இந்த நாட்களில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், இமனையும் அலெக்சாந்தரையும் உங்களுக்கு முன்பாக கர்த்தர் நிறுத்துகிறார். நம்பர் 1. நம்பர் 2, வேகமாக வாசிக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது இன்னொரு முக்கியமான ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை எடுத்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். போதும். தேமா, டீமாஸ், கர்த்தருடைய பிள்ளைகளை, அவர் பவுலோடு சேர்ந்து ஊழியத்தில் இருந்துட்டு வேதம் சொல்லுகிறது, திடீர்னு ஒரு நாள் அவருக்குள்ளே ஒரு பிரச்சனை பிரிஞ்சிட்டாங்க. பிரிதல், நல்ல கவனிங்க. அப்போ ஊழியத்தில் போய் பிரிஞ்சு அவர் ஊழியம் செய்யக்கூடாதானா? செய்யலாம். நடத்துதல் இருக்குது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு உபவாச கூட்டம் நடத்தி இப்போ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு பரிசுத்த ஆவியானவர் திருவிழம் பற்றுவார். அந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவன் சொல்வார், நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள். ஆவியானவர் அங்கே திருவிழம் பற்றுவார். அது வேற, ஆவியானவரால் பிரித்தெடுக்கிறது வேற. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த பிரிவினை ஆவி எங்கே வருது பாருங்க. தேமா இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை. பிரபஞ்சம்னா என்ன? உலகம். அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை, ப்ரெசன்ட் வேர்ல்டு ரொம்ப புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி செய்திகளை கேட்கறது எனக்கு அரிது. 35 வருஷத்துக்கு முன்னால் தான் உலகத்தை பற்றி, உலகமும் அதுக்கு உள்ளானவற்றில் அன்பு கூறாதீர்கள் அப்படிங்கிற பிரசங்கங்கள்லாம் 55 வயசு ஆட்களுக்கு தான் நல்லா புரியுது. 30s, அதாவது 90s பிறந்தவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? வாட் பைபிள் சேஸ், அதை தான் நம்ம பிரசங்கம் பண்ணுறோம். அப்போ இங்கே பாருங்கள், தேமா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட பவுலோட சேர்ந்து ஊழியத்தில் இருந்தவர் திடீர்னு பார்த்தா, ஐயா உங்களோட ஒத்து வராதியா, உங்கள் ஊழியத்தோட ஒத்து வராது, உங்களோட இணைஞ்சு என்னால் ஓட முடியாது,
நான் பிரிஞ்சு போகிறேன் அப்படின்னு அவர் எழுதுறாரு. என் கூட இருந்த தேமா என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறேன், இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்தான். உலகத்தின் மேல், ப்ரெசன்ட் வேர்ல்டில் அவனுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, ஆமாம், அவன் ஆசை வைத்து அவனை விட்டு தெசலோனிக்கே ஊருக்கு போயிட்டாரு. நீங்கள் நல்லா யோசிக்கணும். பிரிவினை, ஃபேமிலியில் இன்னைக்கு பிரிவினை வருது. ஆமாம், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே பிரிவினை வருது. சபைகளுக்குள்ளே பாருங்கள், ரெண்டு குரூப்புன்னு சில இடத்துல 3 குரூப்பு, சில ஆட்கள் எல்லா குரூப்லேயும் இருக்கிறது, எல்லாருக்கும் ஆமா சாமி போடுறது, அப்படி ஒரு குரூப் இருக்குது. பிரிவினை ஆவி. ரொம்ப கவனம் ஐயா. எனக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி பைபிள் எடுத்த பிறகு எனக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்குற அவரு. ஸோ அவரை தான் நான் ப்ளீஸ் பண்ணணும். அப்போ எல்லாருக்காக நான் ஜெபம் பண்ணணும், எல்லாரையும் நேசிக்கணும். ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம புரியுதா? கடைசியில் நம்மளே அது கன்ஃபியூஷனில் கொண்டு போய் விட்டுறோம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் முதல்ல இமனை அலைசாந்தரும் நல் மனசாட்சியை விட்டுட்டாங்க. அதை அவங்க அந்த நோக்கத்தை இழந்துட்டாங்க. இங்கே தேமா நோக்கத்தை இழந்துட்டான். ஏன் நோக்கத்தை இழந்துட்டான்னா, இப்பிரபஞ்ச உலக ஆசை வந்துட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப அந்த வசனத்தை வாசித்து பார்க்குறேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது. உன்னதமான ஊழியன் அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு கூட இருக்கும்போது இவனுக்கு எப்படி இந்த உலக ஆசை வரும்? இல்லையா? உலக ஆசை எப்படி வரும்? இன்றைக்கி உலக ஆசை இன்றைக்கி நிறைய வீடுகளில் விசுவாசிகளை தடுமாற செய்கிறது. உலக ஆசை. ஐயா, நீங்களும் நான் உலகத்தில் தான் இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவைகளில் அன்பு கூறாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த வசனத்தை பாருங்க, என் லைஃப்பை நான் பார்க்குறேன், உங்கள் லைஃப்பை பாருங்க. நோக்கத்தை இழக்கிற பிசாசின் ஆயுதம் உலக ஆசை. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில், சும்மா அப்படி அவுட்லைனாக பேசுகிறேன் நம்ம ஜெபிக்கிறதுக்காக முன்பதாக, 2 கொரிந்தியன் சாப்டர் 4 verse 4, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இருக்காதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்குகிறான். மைண்டை பிளைண்ட் ஆக்கிட்டான். இன்னைக்கு நிறைய பேருடைய மைண்ட் அப்செட் ஆகிருக்குது, வெளியே தெரியாது. கண்ணு பார்ப்போம், மைண்ட் அப்செட். ஏன்னா நம்ம கேட்குற பிரசங்கங்கள்லாம் எதை அதிகமாக கேட்குறோமோ அதை தான் அபியாசம் பண்ணிகிட்டே இருப்போம். மைண்ட் அப்செட் பண்ணிட்டான் நிறைய விஷயங்களில். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் நேற்று ஒரு பரிசுத்தவான் புத்தகத்தை வாசித்தேன். அதாவது சிலருடைய தோல்விகளும் சிலருடைய சாதனைகளும் அவங்களுடைய சரித்திரத்தில் இடம்பெறுகிறது. சிலருடைய தோல்விகளும் அவர்களுடைய சாதனைகளும் தோல்விகளும் சரித்திரத்தில் இடம்பெறுகிறது. ஆனால் அநேகர் இடம்பெறவே இல்லை. ஆமாம், வெற்றி பெற்றவர்களுடைய பட்டியலில் வெற்றியும் இடம்பெறுகிறது, அவங்களுடைய தோல்வியும் ஃபெயிலியர்ஸும் இடம்பெறுது. ஆனால் அநேக விசுவாசிகள், அநேக சில ஊழியர்களுடைய பெயரை லிஸ்ட்லேயே இல்லை. ஏன்னா அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலை, அவங்க எஃபர்ட் எடுக்கலை. அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி நான் கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நம்ம நோக்கத்தை இழந்து போவதற்கு பிசாசு அனுப்புகிற பயங்கரமான ஆயுதம் மைண்டில் கை வச்சிருவான். எப்படி கை வைக்கிறான் அடுத்து சொல்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நான் 14ஆம் வசனம், லூக் சாப்டர் 8 verse 14 வாசிப்போம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்ட உடனே பிரபஞ்சத்துக்குரிய கவலை, ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றன்பங்களினால் நெருக்கப்பட்டு பலன் கொடாங்க இருக்கிறாங்க. பாருங்க ஐயா, பிரசங்கம் டெய்லி 5:30 கேட்குறோம், நம்ம ஆன்லைன் ப்ரேயரில் கேட்குறோம், பைபிள் ஸ்டடியில் ஒரு குரூப் கேட்குது. அந்த அனுதினமும் ஆவியானவரோடு அது சில ஆயிரங்கள் காலையில் டெய்லி. இப்போ இந்த வசனத்தை பாருங்கள், ஸ்க்ரீனில் பாருங்கள். திரும்ப முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை நல்லா கேட்குறாங்க, வசனத்தை கேட்குறாங்க. நல்லா காது கொடுத்து கேட்குறாங்க. ஐயா உட்காந்துருக்கிற ஐயா அம்மா 2 பேரும் உட்காந்து கேட்குறீங்கல்ல டெய்லி, நல்ல வசனத்தை நீங்கள் கேட்குறீங்க. கேட்ட உடனே ஆசீர்வாதம் வந்தது, அங்கே அப்படி இல்லை. கேட்ட உடனே எழுப்புதல் வந்தது, அப்படி இல்லை. கேட்ட உடனே உயிர் மீட்சி வந்தது, அப்படி இல்லை. கேட்ட உடனே உணர்வடைந்ததும் இல்லை. கேட்ட உடனே இப்பிரபஞ்சத்தின் கவலை, ஆமாம், அப்புறம் ஐஸ்வர்யத்தின் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடுக்கல. அப்போ இந்த வசனம், அதாவது
இப்போ நல்ல அப்போ பிரசங்கம் கேட்கறதுனால இல்லை, நம்ம அந்த விதையாகிய வசனம் எங்கு விதைக்கப்படுகிறது என்பதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம நினைக்கிறோம், ஒரு பிரசங்கத்தை கேட்டுறோம், ஒரு ஊழியக்காரருடைய செய்தியை கேட்டாச்சு, ஸ்தோத்திரம் நல்லா இருந்துச்சு பிரதர், நான் படுக்கிறேன், நீங்களும் படுங்க, நாளைக்கு பார்க்கலாம், இப்படியே நம்ம வண்டி போய்கிட்டு இருக்குது. ஆனால் பிரசங்கத்தை கேட்ட உடனே இந்த குரூப்புக்கு கவலை வந்துருச்சான். என்ன கவலை? உலக கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பம், இதுக்கு மேலே அவங்களுடைய நாட்டம் போயிருச்சு. ஏன்? அப்போ வசனத்தை தானே கேட்டாங்க. இப்போ சில கேட்குறீங்க, பைபிள் தான் வாசிக்கிறேன், வசனம் தான் கேட்குறேன், எனக்கே இந்த பிரச்சனை. நம்ம எங்கே விதைக்கப்பட்டவங்க? முள்ளுள்ள இடத்திலா, கற்பாறையிலா, வழி அருகையா, நல்ல நிலத்திலா? யோசித்து பாருங்க. உலக கவலை. முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவங்களுக்கு என்னதான் பைபிள் வசனங்களை கேட்டாலும் அந்த வசனம் கேட்டோன்னே பிரபஞ்சத்துக்குரிய கவலை. இத்தனை வருஷம் ஆச்சு, இது வாங்கலையே, இது பிள்ளைகளுக்கு செட்டில் ஆகலையே, அதை பண்ணலையே, இதை பண்ணலையே, அங்கே போக முடியலையே, கோவிட் வந்துட்ட, கல்யாண வீட்டில் போய் நிற்க முடியலையே, ஆமாம் இவ்வளோ நகையை வாங்கி என்ன பிரயோஜனம், உடுத்திக்கிட்டு நான் நிற்க முடியலையே, அங்கே போக முடியலையே, இங்கே வர முடியலையே, அதை செய்ய முடியலையே. நிறைய பேருக்கு அவங்களுடைய ஏஜுக்கு தக்கனான கவலைகளால் நிறைய பேரை பிசாசு அந்த உலக கவலைகளுக்குள்ளே தேமாவை முன்னுக்கு வைங்க. 3வது வரேன். ஆமாம், ரோமன் சாப்டர் 12:2, ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுரூபம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மனது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இது ரொம்ப முக்கியம். மனதில் மறுரூபம். மனது ஒரு காலத்தில் மனதும், அதாவது கண்ணும் மனதும் விரும்பினதெல்லாம், இருதயம் விரும்பினதெல்லாம் செஞ்சிட்டு கிடந்தோம். ஆனால் டெய்லி வசனத்தை கேட்க ஜெபிக்க எவ்வளவோ மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த 12:2 நீங்கள் இப்பிரபஞ்சத்துக்குரிய ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. அப்போ அந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு வேஷம் இருக்குது, உலக வேஷம். ஐயா, உலக வேஷம்னா அப்போ நீங்கள் ஷர்ட் போடக்கூடாது, பேண்ட் போடக்கூடாது, சரியா? நீங்கள் நல்ல சேலை உடுத்தக்கூடாது, நல்ல சூடிதார் போடக்கூடாது, நல்ல அழகாக தலையை சீவக்கூடாது, நீங்கள் நல்ல ஒரு தரமான வஸ்திரம் உடுத்தக்கூடாது. அப்படி பைபிள் சொல்லலை, நானும் சொல்லலை. உலக வேஷம்னா புரியுது இல்லை உங்களுக்கு? எல்லாருக்கும் எல்லாமா ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி, வீக்கெண்டுக்கு வந்தால் வீக்கெண்டு ஏற்ற மாதிரி, அங்கே உலகத்துக்குள்ளே போனால் அங்கே சேர்ந்து அரட்டை அடிக்கிறது பாருங்கள். அரட்டை அடிச்சுக்கிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு பைபிள் சொல்லுது. அது எப்படி தான் சம்மந்தப்படுறாங்களோ நமக்கு புரிய மாட்டேங்குது. அது இருந்துட்டு போகுது, பரவாயில்ல, கல்யாணத்து பிறகு பார்த்துக்கலாம், அதெல்லாம் இப்படி தான் இருப்போம், எல்லாம் நீ பார்த்தா சரி வராது, அதெல்லாம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நீ எதுக்கு இருக்கிற, நீ நல்ல ஜெபம் பண்ணால் மாறிடுவான். எத்தனை குடும்பங்கள் வேதனைப்படுகிறது தெரியுமாயா? காரணம், அவங்க பின்னால் இவ்வளோ சொத்து இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஐயா, நாளை நமக்கு என்ன நடக்கு தெரிய மாட்டேங்கய்யா, இல்லையா? அதனால நம்ம கர்த்தரை சார்ந்து வாழ பழகும். உலகத்துக்கு ஒத்த வேஷம் அப்படின்னா, அதாவது ஆக்டர்ஸ் போடுற வேஷம் இல்லைங்க, அது ஆளுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறது. அப்படிப்பட்ட அப்படி அந்த மாதிரி ஆக்டர்ஸாகவே இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போ ஒரே மாதிரி இருக்கணும். ஆமென். எப்போ ஒரே மாதிரி இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கடைசியை பாருங்க, இன்னொரு காரியம் இருக்கு இந்த பிரபஞ்சத்தை குறித்து. எபேசியருக்கு எழுதின நிருபம் எஃபீசியன்ஸ் சாப்டர் 6:12 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மாம்சத்தோடு இரத்தத்தோடு துரைத்தனங்களும் அதிகாரங்களோடு பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கு. இதுல பாருங்க, பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, against the power, against the ruler of the darkness of the world. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகளே, ரூலர். ஆமா, இந்த அந்தகார லோகாதிபதி. என்னை கவனிங்க, இந்த உலகத்தில் என்னைக்கு நீங்களும் நானும் பைபிள் எடுத்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோமோ, இந்த போராட்டம் நமக்குள்ள அப்படி வரும்.
ஆண்டவர் ஏன்னா நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம் பாருங்க. அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம், ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் போராட்டம் வரும். அதுலேயும் வேர்ட் ஆஃப் காடை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கணும், கொஞ்சம் கூட வரும். அப்போ அந்த கூட வராத சில அரகுறை கேஸ் இருக்குல்ல, அரகுறை கேஸ் வந்து அவங்கள ஒரு மாதிரி ஏளனமாக பார்ப்பாங்க. ஏன்னா இவன் வந்து பிசாசு வந்து அவன் எல்லாம் நம்ம டீமில் இருக்கான், அவனை போய் என்ன பண்ணுறது? ஆனால் அவன் தான் வந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறான், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறான். அதனால் அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணிடான்னு அவன் ஆளை அனுப்புவான். அவன் ஆளை அனுப்புறதுக்குள்ள நம்முடைய தேவ தூதர்கள் நமக்காக யுத்தம் பண்ணுவார்கள். ஆமென். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. சோர்ந்து போயிடாதீங்க. உலகத்தின், அதாவது மனதில் குருடு, அடுத்தது உலக கவலை, அப்புறம் உலகத்துக்கு ஒத்த வேஷம், அப்புறம் உலகத்தின் அந்தகாரம். இது எல்லாம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு தேவ மனுஷன் மேல மோதும் போது, இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை என்று வரும்போது தான் இதெல்லாம் அடிஷனலாக டக்குன்னு ஒவ்வொன்றா வரும். அது வந்து காலப்போக்கில் தான் தெரியும், ஆரம்பத்தில் தெரியாது பாருங்க. ஏன்னா நம்ம Lord has blessed me abundantly, Lord has blessed me abundantly இதையே சொல்லிட்டு கிடப்போம். ஆனால் ஐயா இவ்வளோ உன்னை அபரிவிதமாக கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்கிறீங்களே, ஐ தேங்க் காட் ஃபார் யுவர் ஃபேமிலி. உன்னால் உன் சபைக்கு என்ன பிரயோஜனம் அதை சொல்லு. லைவ் சாட்டில் இருக்கிறவங்க போடுங்க, உங்களால் உங்கள் சபைக்கு என்ன பிரயோஜனம்? உங்கள் சபைக்கு என்ன பிரயோஜனம்? அது எந்த சர்ச்சாக இருந்துட்டு போகுது, சபைக்கு என்ன பிரயோஜனம்? ஆமாம் நான் வந்து குரூப்பிசம் பண்ணி நான் தான் சண்டை போட்டேன் அப்படிலாம் சொல்லிடாத. சபைக்கு பிரயோஜனம் என்ன? சோல் வின்னிங். சபைக்கு பிரயோஜனம் என்னன்னு சொன்ன ஆத்தும பாரம், ஜப வாழ்க்கை இருக்கா? அதுதான் Lord has blessed me abundantlyனா அது மாதிரி. அப்போ ஆசீர்வாதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு ஏசப்பா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறதா? இல்லையே. அதனால் இந்த நாட்களில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக அவங்க வீட்டில் உட்கார வச்சு உங்களுக்கு பாடம் புகட்டிட்டு இருக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன். அதனால் 2 கேரக்டர்ஸ், ஒன்று இமேனையும் அலெக்சாந்தரும், அடுத்தது வந்து தேமா. கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த இமேனை அலெக்சாந்தர் நல் மனசாட்சியை அவன் வந்து விட்டுட்டான். அதனால் ஃபெய்த் லைஃப்பில் இருக்கிற ஃபெய்த்ஃபுல் மினிஸ்ட்ரியே போயிடுச்சு, ஃபெய்த்தே போயிடுச்சு. இங்கே இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை, உலக ஆசை கொஞ்சம் அப்படி உலகத்துக்குள்ள. தீனாள் அப்படி தானே இல்லை, சும்மா அந்த ஊரை அப்படி பார்த்துட்டு வரேன்னு போனான், பிடிச்சது பிசாசு. அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை போட்டு பெரிய போராட்டம் வந்து கேவலப்படுத்தி கடைசியில் எப்பா என் வாசனை கெடுத்து விட்டீங்களாடான்னு அங்கலாய்க்கிற அளவுக்கு அங்கே வந்துட்டு இல்லையா? இதெல்லாம் பைபிளில் இருக்குல்ல நமக்கு. அதனால் நீங்கள் மற்றவங்கள பார்த்து ஏமாந்து போவாதீங்க. நாளைக்கு நல்லது கெட்டது நடக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. சொல்ல போன சொந்தக்காரன் வரவே மாட்டான். வரப்போகிறோம் பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்ற வீட்டுக்காரன் தான் முதல்ல நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. சொந்தக்காரன் அப்படியா ஐ எம் ஏர்னஸ்ட்லி ப்ரேயிங், ஆமாம் அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போ. அது வாட்ஸ்அப் குரூப்பில் முடிஞ்சு கதை. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், உலக நாட்டு நடப்பை பற்றி நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய ஒரே ஒரு நோக்கம், ட்ரம்பட் சத்தம் கேட்கணும், கர்த்தருடைய வருகையில் நம்ம காணப்படணும். சரியா? முடிஞ்சா வரும் நாட்களில் கூட இதை பேசணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா நம்ம நோக்கத்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்களேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் என்னை வந்து ஆவடியில் வச்சுருக்காரு, சென்னை ஆவடியில். நான் ஆவடியை விட்டுட்டு அம்பத்தூரில் போய் செட்டில் ஆனேன்னு வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் தலைக்கீழே நின்னாலும் உருப்பட மாட்டேன். தலைக்கீழே நின்னாலும், ஆனால் உயிர் மட்டும் போகாது. 3 வேளை சாப்பாடு கொடுப்பாரு, இந்த மாதிரி ஷர்ட்டு பேண்ட்டு கிடைக்கும், அப்படியே சுற்றிக்கிட்டு வருவேனே தவிர ஒரு டெவலப்மெண்ட் இருக்காது, ஒரு எக்ஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்காது. இப்படியே சொல்லிக்கிட்டு வருவேன், அவ்வளோதான் நோக்கம். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எங்கே இருக்கணும், எந்த இடத்துல இருந்தால் நீங்கள் ஃப்ளரிஷ் ஆவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். மற்ற ஃபேமிலிஸை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. ரைட், இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இப்போ எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்? இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம், நல் மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை இந்த இமெனை அலெக்சாந்தரும் சேதப்படுத்தினாங்க. அப்போ நம்ம வீடு ஒரு விசுவாச வீடாக, ஆமாம், ஒரு ஃபெய்த் ஹோமை போல நம்ம வீடு இருக்கணும். ஃபெய்த் ஹோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய வீடுகளில் போர்டு போட்டிருப்பாங்க ஹாப்பி ஹோம் அப்படின்னு. சரியா? இப்போ உங்கள் வீட்டில் ஃபெய்த் ஹோம்னு எழுதி வைங்க. ஃபெய்த் ஹோம், விசுவாச வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டிபிஎம் சபைகளை பற்றி பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் சொல்லும்போது ஃபெய்த் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெய்த் ஹோமுக்கு போகிறம்பாங்க. பிரைஸ் காட். அப்போ நான் என்ன விசுவாசிக்கிறேன், உங்கள் ஒவ்வொரு வீடும் ஃபெய்த் ஹோமாக மாறணும். விசுவாசம், என்னுடைய விசுவாசம் பணத்தில் அல்ல, பலத்தில் அல்ல,
என் பிள்ளைகளால் அல்ல, மற்றவங்களால் அல்ல, என்னை உண்டாக்கினேன் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். விசுவாச குடும்பம். 2 தீமோத்தேயில நம்ம வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தே சாப்டர் 1ல 4ஆம் வசனம், உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம், 5ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அந்த விசுவாசம் வசனம் சொல்லுகிறது, முந்தி உங்க பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கேக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது விசுவாசிக்கிறேன். அந்த ஃபெய்த்தும் பாருங்க, ஃபெய்த்ஃபுல் அந்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை செய்கிறவங்க தீமோத்தேயை பார்த்து சொல்கிறாரு பவுல், அப்பா தீமோத்தே, இந்த ஃபெய்த்து முதல்ல உன் பாட்டிக்கிட்ட இருந்தது, பாட்டி அம்மாக்குள்ளே இருந்த அந்த ஃபெய்த்து உங்கள் அம்மா கிட்ட வந்துச்சு, உங்கள் அம்மா கிட்ட இருந்த ஃபெய்த்து அப்படியே இப்போ உனக்குள்ளே வந்திருக்குது அப்படின்னு அவர் அந்த அந்த ஜெனரேஷனை பற்றி சொல்கிறாரு பாருங்க. அந்த ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் ஃபெய்த் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் தாத்தா சொத்து யாருக்கு? பேர பிள்ளைகளுக்கெல்லாம் விட்டுறாத அப்படி. அது இதில் தான் நம்ம ரொம்ப நோக்கமாக இருக்கிறோம் பாருங்க. ஆமாம், எங்கள் அப்பா எப்படி காலில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணாங்க, என்னால் ஜெபம் பண்ண முடியுதா? ஆமாம், எங்கள் பாட்டியம்மா எவ்வளோ ஜெப வீராங்கனையாக இருந்தாங்க. காலையில் 4 மணிக்கு எழுப்பி பாட்டு பாடிட்டு இருப்பாங்களே, அந்த சத்தம் எங்கள் வீட்டில் இருக்கா? யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்போ இப்போ எதுக்காக ஜெபிக்கணும்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறாரு. நம்ம வீடு ஒரு விசுவாச குடும்பமாக இருக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமென். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் ஆண்டவரே, என் ஃபேமிலி ஒரு ஃபெய்த்ஃபுல் ஃபேமிலியாக இருக்கணும் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, என் வீடு ஒரு ஃபெய்த் ஹோமாக இருக்கணும் ஆண்டவரே. எதை குறித்து நான் கவலைப்பட, நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய, இந்த வாரம் என்ன செய்ய, அதை பற்றி நான் கவலைப்படாமல் ஒவ்வொரு நாளும் பரலோகத்தை நோக்கி பார்த்து எனக்காக வைத்திருக்கிற வழியை, என் பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற வழியை, என் மகனுக்கு வைத்திருக்கிற வழியை, ஆண்டவரே என் தொழிலுக்கு வைத்திருக்கிற வழியை எனக்கு நீங்கள் காட்டுவீங்க. என் கண்ணு ஆண்டவரே, என் மேலே கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுவீங்க. ஆமாப்பா, ஆமாப்பா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாச வாழ்க்கை, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் விசுவாச வாழ்க்கை. ஆமா ஆண்டவரே, எனக்கு நீங்க தரப்போறீங்க. சொல்லுங்க, எனக்கு தரப்போறீங்க. நாங்கள் தரிசித்து நடக்க போவது இல்லை, விசுவாசித்து நடக்க போகிறோம். ஆமென். சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நாங்கள் பிழைப்போம். ஹalleluya, ஹalleluya. ராகமா ரிஹலோ ருதலபா துரா. விசுவாசமே, என்னுடைய விசுவாசமே, நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். ஆமென். உலக அன்பு, ஆமென், உலக கவலை, உலக சிநேகம், உலக வேஷம், உலகத்தின் அதிபதியாகிய அந்தகாரம், இது எல்லாவற்றையும் ஜெயிக்கிற ஒரு ஃபெய்த் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென். என் பிள்ளைகளின் பலவீனங்கள் அவர்கள் மேற்கொள்வார்கள், என் பிள்ளைகளின் பிரச்சனைகளை நான் மேற்கொள்வேன். இன்றைக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் போகிற நான் சீக்கிரமாய் ஆண்டவர் அதை ஒரு நீரூற்றாக்கி கொள்ள போகிறேன். மலைகளும் குளங்களும் நிரப்ப போகிறது. என்னுடைய வீடு ஒரு ஜெப வீடு. சொல்லுங்க, என்னுடைய வீடு ஒரு ஜெப வீடு, என்னுடைய வீடு ஒரு விசுவாச வீடு. ஷபாபாபா ரமேமே ஷகது. இத அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. வீடு, என் வீடு விசுவாச வீடு. ஆமென். நானும் என் கணவனும் நீடித்த நாட்களால் ஆமென் சுகித்திருப்போம். ஆமென். ரிபாலா நானாமா கபா தூரபாகா. இயேசுவின் நாமத்தினால. ஆமாண்டவரே, தீமோத்தேயின் குடும்பத்தை போல ஆமென், பாட்டியம்மாக்குள்ள இருந்த விசுவாசம், தாய்க்குள்ள இருந்த விசுவாசம் தீமோத்தேயுக்குள்ள ஏசப்பா வந்தது போல ஆண்டவரே, சந்ததியாய் எங்கள் வீடு ஒரு விசுவாச வீடாய் ஆமென் ஜெபிக்கணும், ஏசப்பாவை தேடணும். ஆமென். சர்ச் ஆக்டிவிட்டீஸ்ல நாங்க முன்னால நிக்கணும், மிஷனரி ஊழியங்களுக்கு ஒத்தாசை பண்ணணும். இயேசுவின் நாமத்தினால அப்பா நீர் கிருபை செய்ய போறீங்க. அதற்காக கரந்தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. சகல நன்மையும் கிருபையும் மட்டும் இந்த வீக்ல நம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். கர்த்தர் அதிசயமாய் நடத்தி தம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆமென். இன்னும் என்னென்ன அந்த உள்ளத்துல பாரம், ஏக்கம்,
என் புருஷன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான், சமாதானம் இல்லை, என்ன புரிஞ்சிக்கவே முடியல, நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறேன், வீட்டுக்கு வந்துட்டேன், அப்படி குழம்பிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் துதி மட்டும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.